தர்மம் செய்யும்போது, when you give, when you do charitable deed, அந்த நாட்கள்ல பாருங்க இந்த ஏழைகளுக்கு கொடுக்கறதெல்லாம் யூதர்களுடைய கடமைகள்ல ஒண்ணு. ஆமா, இந்த தசம பாகம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது முதல்ல யூதர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லி இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் கடைபிடிச்சிட்டு தான் இருந்தாரு. ஆனா யூதர்களுக்கு ஒரு உபதேசமாவே கர்த்தர் சொல்லி இருந்தாரு, வருமானத்துல 10% கண்டிப்பா கொடுக்கணும். சோ இவங்க கொடுக்கணும்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப நம்ம என்ன செய்வோம், தடவை ஏழைகளுக்கு கொடுப்போம், உணவில்லாதவர்களுக்கு என்ன செய்வோம், அன்னதானம் பண்ணுவோம். அன்றைக்கு இருக்கிற யூத கலாச்சாரத்துல இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக ஒரு ட்ரம்பட்டை ஊதுவாங்களாம், எக்காலத்தை என்ன செய்வாங்களாம், ஊதுவாங்களாம். எக்காலம் ஊதுனதுடைய நோக்கம் என்னன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறோம், எல்லாரும் வந்து வாங்குங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்காக ஊதுறதாக முதல்ல ஊத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, தங்களை விளம்பரப்படுத்துறதுக்காக ஊதுறதாக என்ன செய்ய போச்சு, மாறி போச்சு. ஒரு உதவி செய்யும் போது, நன்மை செய்யும் போது, அல்லது கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நீங்கள் கொடுக்கும் போது அதை பெருசா விளம்பரப்படுத்த வேண்டாம். எதுக்காக? உதவி செய்யற அந்த நேரத்துல எக்காலம் ஊதி இருக்கிறாங்க, ஆனா அது நோக்கம் தப்பாக மாறிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை சொல்லும் போது அவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்பதாக எக்காலத்தை ஊதுவியாத. ஏன் அப்படி நம்ம செய்யும் போது எல்லாரும் பார்க்க வெளிப்படையாக அவர்களுக்கு நம்மை விளம்பரப்படுத்த பிரபலப்படுத்தும் நோக்கத்தோட நம்ம செய்வோமானா கர்த்தர் அதற்கு பலனை கொடுப்பது இல்லை. பாருங்க, நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா தியாகம் இல்லாமல் கொடுக்கவே முடியாது. நம்ம ஒரு காரியத்தை கொடுக்கிறோம்னு நமக்கு கொஞ்சம் குறையத்தான் செய்யுது, ஆனாலும் ஜனங்களுக்கெல்லாம் நன்மை உண்டாகட்டும் ஒரு எண்ணத்தோட கொடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுலயே நமக்கு பேருண்டாக புகழுண்டாக கொடுக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குமானா, நம்ம செஞ்சதுக்கெல்லாம் பலன் என்னதான், 4 பேர் பார்த்து மகராசன்பா என்ன மாதிரி கொடை வள்ளல் என்ன சிலர்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிறாங்க, அதை பார்க்கும்போது மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்கல்ல, அது ஒரு நன்மை மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குமா, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாச்சு அப்படிங்கிறார். அப்ப ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்ம நல்ல நோக்கத்தோடு கூட நமக்கு பேருண்டாக புகழுண்டாக மகிமை உண்டாக கொடுக்காம ஆண்டவருக்கு மட்டும் மகிமை உண்டாகும்படியா நம்ம சில காரியங்களை செய்வோமானா, அதனாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும், தேவன் நமக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா.